அல்ஹம்துலில்லா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லா முஹம்மது பின் அப்துல்லா அம்மா பஅத். என் அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நேற்றைய வகுப்பிலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோயுற்றவர்களுக்காக கற்றுத்தந்த பிரார்த்தனைகளில் ஒரு மிக முக்கியமான ஒரு பிரார்த்தனையை பார்த்தோம். இன்றைய வகுப்பிலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோயுற்றவர்களுக்காக இவ்வாறும் பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக, இன்னும் குணப்படுத்தும் முறையை கையாளக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை பின்வரும் ஹதீஸிலிருந்து நாங்கள் விளங்கிக் கொள்ள முடியும். அன்ன ஆயிஷத ரலியல்லாஹு அன்ஹா அன்ன நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான யகூலு லில் மரீத். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாவது, கான யகூலு லில் மரீத், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோய்வாய்ப்பட்டவருக்கு கூறக்கூடியவர்களாக இருந்தார்கள். பிஸ்மில்லாஹி துர்பத்து அர்தினா பிரீகதி பஅதினா யுஷ்ஃபா சகீமுனா பிஇத்னி ரப்பினா. முஸ்லிமிலே 4417 செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பிஸ்மில்லா, அல்லாஹ்வின் பெயரால், துர்பத்து அர்தினா, இந்த பூமியின் மண் இணைந்தால், பிரீகதி பஅதினா, எங்களில் சிலரின் உமிழ்நீரோடு இந்த பூமியின் மண் இணைந்தால், யுஷ்ஃபா சகீமுனா, நோயுற்று இருப்பவரை குணப்படுத்தும். எவ்வாறு? பிஇத்னி ரப்பினா, இறைவனின் அனுமதியுடன் அது குணப்படுத்தும் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி கூறியதாக முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று இந்த ஹதீஸை விரிவாக புகாரியிலே 5745 செய்தியாக அதே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரேனும் ஒரு மனிதனுக்கு உடல் நல குறைவு ஏற்பட்டால் அல்லது உடலில் வலி ஏற்பட்டால் அவர்களுடைய ஆட்காட்டி விரலை பூமியிலே மண்ணிலே வைத்து தொட்டுவிட்டு அந்த விரலை உயர்த்தி பின்வரக்கூடிய இந்த பிஸ்மில்லாஹி துர்பத்து அர்தினா பிரீகதி பஅதினா யுஷ்ஃபா சகீமுனா பிஇத்னி ரப்பினா என்ற இந்த பிரார்த்தனையை ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். எனவேதான் என் அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அல்லாஹும் அவனுடைய தூதரும் எங்களுக்கு எந்தெந்த முறையில் வழிகாட்டி இருக்கின்றார்களோ அந்த முறையில் எங்களுடைய அமல்களை அமைத்து கொண்டு நாளை மறுமையில் சுவர்க்கத்தை அடைவதற்கு அல்லாஹு தஆலா அருள் செய்ய வேண்டும் என்று கூறி முடித்துக் கொள்கின்றேன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.